பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சரி ஏதோ வந்து ஒரு சின்ன சின்ன பங்காளிங்க போனாலும் ஒரு மெயின் பார்ட்டி நம்மள்கிட்ட வந்து அடிமையாக சிக்கியிருக்கு, இதை வைத்து கொண்டு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால தான் ஓபிஎஸ் டிடிவி குறித்து வந்து அவங்க பகிரங்கமாக எதுவும் பேசலை. இப்போ அமித்ஷா வந்து கூட்டணி அறிவிக்கும் போது கூட இதை பற்றி கேட்டபோது என்ன சொன்னார், அது வந்து அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம், அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படி தான் வந்து சொன்னார். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், என்டிஏ கூட்டணியில் வந்து பாஜக வந்து இவங்களுக்கெல்லாம் சேர்த்து சீட்டை வந்து வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து உள்பங்கீடு கொடுப்பாங்க அப்படின்ற முறையில் சொன்னாங்க. ஆனால் இப்போ உள்பங்கீடுக்கும் இப்போ வழி இல்லை அப்படின்ற நிலைமை வந்ததுனால தான் இவங்க வந்து நீக்குறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து நான் எல்லாருக்கும் மாற்றுனா ஊழலை ஒழிக்க போகிறேன், நேர்மை, குடும்ப ஆட்சி, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி இதெல்லாம் வந்து பேசிட்டு திரும்ப வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து அவர் போய் சேர்ந்தாருன்னு சொன்னால் அத்தோடு அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து முடிந்ததுன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னால் எதை சொல்லி அவர் மக்கள்கிட்ட வந்து அறிமுகமானாரோ இல்லை அவரை நோக்கி தான் வரதா சொல்கிறாங்களே, இது ஒரு பெரிய மாற்றம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. யார் வராங்க? அவரை நோக்கி தான் வந்து மற்ற பெருந்தலைவர்கள்லாம் வராங்க, அவரோட தலைமையில் தானே வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அதான் அவரை நோக்கி வந்து பிஜேபியோ எடப்பாடியோ வரப்போகிறது இல்லை. போகிறதா இருந்தால் இவர் தான் போய் சேரணும். இவர் போய் சேர்ந்துட்டாருன்னா அது வந்து ஒரு சூசைடு பொலிட்டிக்ஸாக வந்து முடிஞ்சு போயிடும். இவர் பக்கம் யார் வருவாங்கன்னா சின்ன சின்ன கட்சி தலைவர்கள், ஒரு கால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் போகிறாங்கன்னு வைங்க. அவங்களால வந்து பெரிய மாற்றம் வந்து பெரிய அனுகூலம் வந்து விஜய்க்கு வந்து நடக்க போகிறதில்ல.